தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆன்மீக தகவல்கள் பகுதியில் நான் உங்களுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள், கோவில்கள் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா அது நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? எல்லாராலையும் நாம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது. ஆனால் சில வழிபாடுகள் உனக்கு என்ன தேவையோ, நீ என்ன நினைக்கிறியோ அதை கண்டிப்பாக உனக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்முடைய பக்தி இலக்கியங்கள் சொல்லுது. அதில் ஒன்று தான் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்தால் நீ வேண்டியது நடக்கும். ஒவ்வொரு நூலுக்குமே நூல் பயன்னு ஒன்று உண்டு. ராமாயணம் படித்தா என்ன கிடைக்கும், கந்தபுராணம் படித்தா என்ன கிடைக்கும், இப்படி ஒவ்வொரு நூலுக்கும் அதை படித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நூல் பயன் உண்டு. அதை பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் திருமுருகாற்றுப்படையை படித்தால், திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் பாடியவர் நக்கீரர். நம்ம முருகனுக்கு அறுபடை வீடுகள்னு வச்சிருக்கிறோமே, இந்த அறுபடை வீடுகள்ன்ற பட்டியலை நமக்கு கொடுத்தவர் நக்கீரர் தான். நக்கீரர் தான் இதுதான் அறுபடை வீடுகள் அப்படின்னு கொடுக்கிறார். அதுல குன்று தோராடல் அப்படின்னு சொல்றார். எங்கெல்லாம் குன்று இருக்கோ அது எல்லாமே முருகனுக்கு படை வீடு தான் அப்படின்னு அவர் பாடுறார். குன்று தோராடல் அப்படின்னு சொல்றார். இந்த நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படையை நாம் படித்தால், நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முற்கோல மா முருகன் வந்து மனக்கவலை தீர்த்து அருளி தாம் நினைத்த எல்லாம் தரும். பாட்டை நல்லா கவனிங்க. நக்கீரர் நமக்காக பாடி கொடுத்த திருமுருகாற்றுப்படையை அதுல எப்படி சொல்றாங்க பாருங்க. நன்முருகாற்றுப்படை, அது அவ்வளவு உயர்ந்தது, நன்மைகளை மட்டுமே தரக்கூடியது, நல்லது. அதனாலதான் நன்முருகாற்றுப்படை. ஆற்றுப்படைனா என்ன தெரியுமா? தமிழ்ல ஆற்றுப்படை நூல்கள்னு உண்டு. ஒரு புலவர் ஒரு அரசர்கிட்ட போய் பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வரும்போது எதிரில் இன்னொரு புலவர் வந்தா, நான் அந்த மன்னனை போய் பாடினேன், எனக்கு பரிசு கொடுத்தான், நீயும் போ, உனக்கும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு ஆற்றுப்படுத்தி பாடுவது. ஆற்றுப்படுத்துதுன்னா வழிகாட்டுறது. அதற்கு ஆற்றுப்படை நூல்கள்னு பேரு. நக்கீரர் நான் முருகனை கும்பிட்டேன், எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது, அதனால நீங்களும் முருகனை கும்பிடுங்க அப்படின்னு நம்மை முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துகிறார். அதனாலதான் அதுக்கு பேரு முருகாற்றுப்படை அப்படின்னு பேரு. அந்த திருமுருகாற்றுப்படைய நாள்தோறும் சாற்றினால், ஒவ்வொரு நாளும் படிச்சா, தினந்தோறும் படித்தால் முற்கோல மா முருகன் வந்து, முருகனே உனக்கு முன்னால வந்து மனக்கவலை தீர்த்தருளி, உன் மனசுல என்னெல்லாம் கவலை இருக்கோ அதையெல்லாம் தீர்த்து தாம் நினைத்த எல்லாம் தரும், நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் கொடுப்பான் என்று திருமுருகாற்றுப்படையை படித்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பாடல் மிக அற்புதமாக சொல்கிறது. எல்லா நாளும் சொல்றதுக்கு நேரம் இருக்காதேமா அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் முருகாற்றுப்படை படிங்க. நக்கீரர் அவர் வாங்கிய அந்த பயன்களை மனதில் கொண்டு நாம் எல்லோரும் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமுருகாற்றுப்படை பாடி கொடுத்தார். அதை பாடுபவர்களுக்கு, சொல்பவர்களுக்கு முருகப்பெருமான் நேரில் வந்து மனக்கவலையை தீர்த்து அவர்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் கொடுப்பான் என்று இந்த பாடல் சொல்கிற காரணத்தால் எப்போதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் திருமுருகாற்றுப்படை படித்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.